வணக்கம். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் செயல்படும் இபேக்ஸ் மென்பொருளில் மெர்ச்சன்டைஸ் அதாவது உர விற்பனை குறித்த இந்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அதில் 3 படிநிலைகள் இருக்கின்றன என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதாவது கான்ஃபிகரேஷன், டாஸ்க்ஸ், ரிப்போர்ட்ஸ். அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் கான்ஃபிகரேஷன் பகுதியில் குடோன், பேராமீட்டர், யூனிட், ஐட்டம் மாஸ்டர், அசைன் ஐட்டம், ஓப்பனிங் ஸ்டாக், சேல் ரேட், சப்ளையர், அசைன் சப்ளையர் என்ற மாடியூல்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் டாஸ்க்ஸ் பகுதியில் பர்ச்சேஸ், பர்ச்சேஸ் வவுச்சர், சேல்ஸ், சேல்ஸ் வவுச்சர் ஆகியவற்றை நாம் பார்க்க போகின்றோம். இறுதியாக ரிப்போர்ட்ஸ் பகுதியில் அதர் ரிப்போர்ட்ஸ் மற்றும் சிஏஎஸ் ரிப்போர்ட்ஸ் குறித்து நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். நாம் மாடியூல்ஸ்குள்ளே போவதற்கு முன்னாடி 2 முக்கிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். அதில் முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது சில வார்த்தைகள். குடோன் அப்படின்ற வார்த்தையில் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். குடோன் அப்படின்றது உரத்தை சேமிக்கக்கூடிய ஒரு இடம், அந்த அளவில் தான் அதை எடுத்துக்கணும். ஒரு பெரிய குடோன் மாதிரி எடுத்துக்கக்கூடாது. எந்த ஒரு இடத்துல நாம் இந்த உரங்களை சேமித்து வச்சுருக்கோமோ அதை நம்ம ஒரு குடோன் அப்படின்னு அசைன் பண்ணுறோம். அடுத்தது HSN கோட் அப்படின்னா ஹார்மோனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நாமன்க்ளேச்சர் கோட் அப்படின்னு அர்த்தம். இது 8 டிஜிட்டுகளை கொண்டது. இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு HSN கோடு அசைன் பண்ணுறாங்க. அதே போல் இந்த உரங்களுக்கும் ஒரு HSN கோடு அசைன் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்றது உங்களுடைய இன்வாய்ஸில் இருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது CGST அப்படின்னா சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். இது உரங்களுக்கு 2.5% நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது SGST ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். இதுவும் 2.5% நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது IGST அதாவது இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஒரு மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்பட்டு வேறு மாநிலத்தில் அது சேல் செய்யப்பட்டால் அதற்கு நாம் IGST என்ற வரியை கட்ட வேண்டும். நம்முடைய சங்கங்களுக்கு சப்ளை செய்யப்படும் உரங்கள் அனைத்தும் டான்ஃபர்ட் மூலமாகவே இருப்பதால் நாம் CGST மற்றும் SGST ஆகிய வரிகளை மட்டுமே கட்டுகின்றோம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது நம்முடைய சங்கங்களுக்கு எந்த விதமான உரங்கள் சப்ளை செய்யப்படுகின்றன, அதனுடைய விலைகள் என்ன அப்படின்றது நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த விவரங்கள் எல்லாமே ட்ரைனிங் பர்பஸுக்காக கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விவரங்கள் தான். உண்மையான விலைகள் மற்றும் அதனுடைய கிலோகிராம்ஸ் எல்லாமே உங்களுடைய இன்வாய்ஸஸில் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த மாடியூல்ஸில் நீங்கள் உள்ளீடு செய்யலாம். வாங்க இப்போ நாம் மெர்ச்சன்டைஸ் மாடலுக்குள்ளே போகலாம். இப்போது நாம் முகப்பு திரையில் இருக்கின்றோம், அதாவது டேஷ்போர்டில் இருக்கின்றோம். எந்த ஒரு ப்ராடக்டை நம்ம ஆரம்பிக்கும் போதும் அதை முதல்ல கான்ஃபிகர் செய்யணும். இப்போ நாம் கான்ஃபிகரேஷன் பற்றி பார்க்கலாம். அதற்கு இங்கே கான்ஃபிகரேஷன் பட்டனை நாம் கிளிக் பண்ணுறோம். அதில் மெர்ச்சன்டைஸ் செலக்ட் பண்ணுறோம். அதில் குடோன் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், குடோன் அப்படின்றது இந்த உரத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடம், அந்த அளவில் தான் நாம் இதை பார்க்குறோம். இப்போ நாம் ஒரு புது குடோனை கிரியேட் பண்ணலாம். அதற்கு இந்த கூட்டல் குறியீட்டை நம்ம அழுத்துகிறோம். அழுத்தின உடனே குடோன் நேம் கேட்குது. நாம் ஃபெர்டிலைசர் குடோன் அப்படின்னு கொடுக்கலாம். குடோன் ஷார்ட் நேம் கொடுக்குறோம். லொக்கேஷன் எந்த கிராமத்தில் இருக்குது அப்படின்றது நம்ம கொடுக்குறோம். இந்த லொக்கேஷனில் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா, எஸ் அப்படின்னு கொடுத்துட்றோம். ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தேவைப்பட்டால் கொடுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. அட்ரஸ் கொடுத்துட்டு நாம் இப்போது சேவ் அப்படின்ற பட்டனை அழுத்துறோம். டேட்டா சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நாம் ஒரு புதிய குடோனை உள்ளீடு செய்து விட்டோம்.
எந்த ஒரு புதிய குடோனும் உள்ளீடு செய்த பிறகு அங்கே சேல்ஸ்மேனை நம்ம அசைன் பண்ணணும். அது வரைக்கும் இந்த இடத்துல பாருங்கள் நாட் அசைன்ட் அப்படின்ற ஒரு மெசேஜ் காமிச்சிட்டே இருக்கும். இப்போ நாம் ஒரு சேல்ஸ்மேனை அசைன் பண்ணலாம். அதற்கு இந்த இடத்துல செலக்ட் ஆக்டிவிட்டியில் இங்கே செலக்ட் பட்டனை கிளிக் பண்ணுறோம். அசைன் சேல்ஸ்மேன். ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய சேல்ஸ்மேன் ஐடி இங்கே இருக்கும். அதில் நம்ம ஒரு ஐடியை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அவருடைய மொபைல் நம்பரை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு பட்டனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் செய்தவொடனே டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நீங்கள் பார்க்கலாம், புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த குடோனில் சேல்ஸ்மேன் அசைன் செய்யப்பட்டு விட்டது. கான்ஃபிகரேஷனில் அடுத்தது நாம் பார்க்க போவது பேராமீட்டர். அதற்கு இங்கே கான்ஃபிகரேஷன் பட்டன், மெர்ச்சன்டைஸ், அதில் பேராமீட்டர், இதை நம்ம செலக்ட் செய்கிறோம். செலக்ட் செய்த உடனே இங்கே எந்த குடோன் நேம் அப்படின்றது நம்ம செலக்ட் பண்ணணும். நம்ம புதிதாக க்ரியேட் பண்ண இந்த குடோன் நேமை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை. இப்பொழுது நாம் இங்கே கேட்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு களத்துலேயும் அதுக்கு உண்டான விவரங்களை நாம் உள்ளீடு செய்யணும். முதல்ல சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் நம்பர் கேட்குறாங்க. அடுத்தது ஜிஎஸ்டி நம்பர். அடுத்தது ஃபெர்டிலைசர் லைசன்ஸ் நம்பர். ஸோ ஃபெர்டிலைசர் சேல்ஸ் பண்ணோன்னா நம்ம லைசன்ஸ் வாங்கணும் இல்லையா, அந்த லைசன்ஸ் நம்பர் நம்ம இங்கே இன்புட் கொடுக்கணும். இது சாதாரணமாக 5 வருடங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு லைசன்ஸ். அடுத்தது அப்ளை லேட்டஸ்ட் ரேட் ஃபார் சேல்ஸ் எஸ்ன்னு இருக்குது, அதை அப்படியே நம்ம கொடுத்துடலாம். ஒரு ஃபெர்டிலைசர் சிஆர் நம்பர், அதையும் இன்புட் கொடுக்குறோம். சீடு லைசன்ஸ் நம்பர். ஸோ இந்த லைசன்ஸ் நம்பரில் நீங்கள் கரெக்டாக அந்த லைசன்ஸ் காப்பி எடுத்து வச்சு நீங்கள் டைப் பண்ணணும். அப்புறம் யார் ஃபோன் நம்பர், அந்த குடோனுக்கு இன்சார்ஜ் அவருடைய ஃபோன் நம்பர். அடுத்தது டூப்ளிகேட் சேல்ஸ் பில் வேண்டுமா, எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் டேட் நீங்கள் 1/4/2024 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணலாம். கன்சாலிடேட்டட் வவுச்சர் வேண்டுமா, எஸ். காலம் நம்பர் 12 எஸ் கொடுத்துட்றோம். காலம் நம்பர் 13 நாம் 1ன்னு செலக்ட் பண்ணுறோம். அப்புறம் காலம் 14லிருந்து 16 வரைக்கும் எஸ் கொடுத்துட்றோம். 17வது சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். நார்மலி நம்ம எதுவும் ரிட்டர்ன் பண்ணுறதில்ல, அதனால் நம்ம 0ன்னு கொடுத்துடலாம். அடுத்தது குடோன் வைஸ் பில் வேண்டுமா, எஸ்ன்னு கேட்குறோம், கொடுத்துட்றோம். அப்புறம் 19வது காலத்தில் யூசர் டிஃபைன்டு பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் ஜென்ரேட் ஆகணுமான்னு கேட்குறாங்க, எஸ் கொடுத்துட்றோம். எல்லாமே நம்ம எஸ்ன்னு கொடுத்துட்டே வந்துடுறோம். 24வது காலம், இந்த குடோன் யூனியன் டெரிட்டரியில் இருக்கா, அதாவது பாண்டிச்சேரி போன்ற யூனியன் டெரிட்டரியில் இருக்கான்னு கேட்குறோம். நாம் அது நோன்னு செலக்ட் பண்ணிடுறோம். அடுத்தது மற்ற களங்கள் எல்லாமே நாம் எஸ்ன்னு கொடுத்துடலாம். 30வது காலத்தில் கைண்ட் போர்ஷன் ஆர் கேஷ் ப்ளஸ் கைண்டுன்னு இருக்குது. இங்கே நம்ம 1 அல்லது 2 அப்படின்றது எது வேணுமோ நம்ம சங்கத்துக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் இன்புட் கொடுத்துட்டு கடைசியில் சேவ் அப்படின்ற பட்டனை நாம் அழுத்தணும். எல்லா களமும் சரியாக ஃபில்அப் பண்ணியிருந்தால் டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஓகே அப்படின்னு வந்துடும். அடுத்ததாக நாம் கான்ஃபிகரேஷன் பகுதியில் யூனிட் குறித்து பார்க்கலாம். அதற்கு இங்கே மெர்ச்சன்டைஸ், அதில் யூனிட் அப்படின்றத செலக்ட் பண்ணுறோம். நமக்கு வரக்கூடிய உரங்கள் ஒவ்வொரு விதமான பேக்கில் பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. உதாரணத்துக்கு யூரியா பார்த்திங்கன்னா 45 கிலோ பையிலையும், காம்ப்ளெக்ஸ், டிஏபி, பொட்டாஷ், அமோனியம் சல்ஃபேட், ராக் பாஸ்பேட் போன்ற உரங்கள் 50 கிலோ பேக்லேயும், பயோஸ்டார் என்ற உரம் 5 கிலோ பைகளிலும், அக்ரோசாகர் போன்ற உரங்கள் 10 கிலோ பைகளிலும், நானோ யூரியா 500 மில்லி பாட்டிலு மற்றும் பாமினி பயோ திரவ உரம் 1 லிட்டர் பாட்டில் இந்த பேக்கிங்கில் நமக்கு வருகிறது. இப்போ நாம் இப்போது அந்த யூனிட்ஸை இங்கே இன்புட் பண்ணணும். ஸோ இந்த கூட்டல் குறியீடு நாம் இப்போது அழுத்துகிறோம். அதில் பேஸ் யூனிட் செலக்ட் பண்ணுறோம். கிலோகிராம் அப்படின்னு செலக்ட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு நாம் யூரியா உரமை நம்ம இன்புட் பண்ணலாம். அப்போ இங்கே 45 பேஸ் யூனிட். ஆட்டோமேட்டிக்காக 45 கிலோகிராம்னு எடுத்துக்கிறது. இங்கே தமிழ்லேயும் 45 கிலோகிராம்ஸ் அப்படின்னு இங்கே கொடுத்துட்றாங்க. இதை நாம் சேவ் அப்படின்னு கொடுத்துடலாம். டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ அடுத்தது பாமினி திரவ உரத்தை நாம் இன்புட் கொடுக்கலாம். அதற்கு இங்கே ஆட் யூனிட்டு.
இங்கே லிட்டர்ஸ் 1 அப்படின்னு டர்ன் பண்ணுறோம். ஸோ 1 லிட்டர் அப்படின்னு நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இது ஏற்கனவே இந்த நேம் இங்கே இருக்கிறதுனால பாருங்கள், இங்கே யூனிட் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு இங்கே காமிச்சிருது. அப்போ நாம் என்ன பண்ணலாம், இன்னொரு மில்லி லிட்டர் செலக்ட் பண்ணலாம். அதில் 500 மில்லி லிட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணலாம். டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நாம் 2 உரத்துக்கான பேக்கேஜை நம்ம இன்புட் கொடுத்துட்டோம். மெர்ச்சன்டைஸ் கான்ஃபிகரேஷனில் நாம் அடுத்து பார்க்க போவது ஐட்டம் மாஸ்டர். அதற்கு இந்த கான்ஃபிகரேஷன் பட்டன் அழுத்துகிறோம். மெர்ச்சன்டைஸ், அதில் ஐட்டம் மாஸ்டர் இதை கிளிக் செய்கிறோம். இதில் நாம் ஒரு புது ஃபெர்டிலைசர் ஐட்டத்தை ஆட் பண்ணலாம். அதற்கு இந்த கூட்டல் குறியீட்டை நாம் அழுத்துகிறோம். கேட்டகரி ஐடி, அதில் ஃபெர்டிலைசர் அப்படின்னு செலக்ட் பண்ணுறோம். அடுத்தது இந்த கூட்டல் குறியீடு. இங்கே சப் கேட்டகரி யூரியா, யூனிட் நேம் நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ணது 45 கிலோகிராம்ஸில் இருக்குது. ஐட்டம் நேம் யூரியா நீம் கோட்டட் இஃப்கோ அப்படின்னு கொடுக்கலாம். அப்புறம் HSN கோடு, நம்ம இந்த வீடியோன்னு ஆரம்பத்திலேயே பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு ஜிஎஸ்டி ப்ராடக்டாக இருந்தால் அது HSN கோடு இருக்கும். அது உங்களுடைய இன்வாய்ஸில் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி இங்கே அடிக்கலாம். அதை நாம் இங்கே இன்புட் கொடுக்கலாம். அடுத்தது சிஜிஎஸ்டி, இந்த ப்ராடக்ட்டுக்கு 2.5% சிஜிஎஸ்டி இருக்குது. அதே போல் எஸ்ஜிஎஸ்டி அதுவும் 2.50% இருக்குது. ஐஜிஎஸ்டி கிடையாது. அதை நம்ம 0 அப்படின்னு கொடுத்துட்டு சேவ். டேட்டா சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போது இந்த ஐட்டம் இங்கே நமக்கு காமிக்குது இல்லையா, இது கரெக்டாக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போவது மெர்ச்சன்டைஸ், அதில் அசைன் ஐட்டம். இந்த ஆப்ஷனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய உரத்தை இந்த குடோனுக்கு நாம் அசைன் பண்ணுறோம். அதற்கு இந்த கூட்டல் குறியீடு நம்ம அழுத்துகிறோம். அடுத்தது இங்கே நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண யூரியா காமிக்குது இல்லையா, இதை நம்ம இங்கே டிக் பண்ணுறோம். டிக் பண்ணிவிட்டு சேவ். டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நாம் இந்த ஐட்டத்தை அசைன் பண்ணிவிட்டோம். அடுத்ததாக ஓப்பனிங் ஸ்டாக். இந்த ஃபெர்டிலைசருக்கான ஓப்பனிங் ஸ்டாக் இருந்தால் இங்கே நாம் அதை இன்புட் கொடுக்கணும். அதற்கு கான்ஃபிகரேஷன், மெர்ச்சன்டைஸ், ஓப்பனிங் ஸ்டாக் இதை கிளிக் செய்யணும். இந்த கூட்டல் குறியீட்டை நாம் அழுத்துகிறோம். இப்போ யூரியா க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா, இதுக்கான ஓப்பனிங் பேலன்ஸ் நம்மக்கிட்ட ஒரு 100 மூட்டை இருக்கின்றது. ஒரு யூனிட்னுடைய ரேட்டு 258.18 கொடுக்குறோம். அடுத்தது ஃபைனல் ரேட், சேல்ஸ் ப்ரைஸ் என்ன 267 அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக சொசைட்டியுடைய மார்ஜின் இங்கே கேல்குலேட் ஆகிடும். இப்போ நாம் சேவ் அப்படின்றத அழுத்துகிறோம். டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபெர்டிலைசர் குடோனில் இந்த ஐட்டத்துக்கான ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே காமிக்கிறாங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போவது சேல்ஸ் ரேட். இன்னும் நம்ம பர்ச்சேஸ் எதுவும் செய்யாததுனால இப்போ நம்ம சேல்ஸ் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம சப்ளையர் பார்க்கலாம். பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் சேல்ஸ் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்ளையர் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு மெர்ச்சன்டைஸ், அதில் இந்த சப்ளையர் இதை நம்ம செலக்ட் செய்கிறோம். இந்த கூட்டல் குறியீட்டை அழுத்துகிறோம். சப்ளையர் நேம் டான்ஃபேட் அப்படின்னு கொடுக்குறோம். அட்ரஸ் இன்வாய்ஸில் இருக்கும், அந்த அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சென்னை. ஸ்டேட், இதில் நாம் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறோம். டிஸ்ட்ரிக்ட் சென்னை. மண்டல், எந்த ஆஃபீஸ் இருக்கோ அந்த ஆஃபீஸ் எங்கே இடமோ அந்த இடம் செலக்ட் பண்ணிக்கலாம். வில்லேஜ் நேம் இது செலக்ட் பண்ணிக்கிறோம். எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ். டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இப்போ நாம் எந்த சப்ளையரோ அந்த சப்ளையரை நாம் இன்க்ளூட் பண்ணிவிட்டோம். கான்ஃபிகரேஷனுடைய இறுதி பகுதியாக அசைன் சப்ளையர். அதற்கு நாம் இந்த கான்ஃபிகரேஷன் பட்டனை கிளிக் செய்கிறோம். மெர்ச்சன்டைஸ், இதில் அசைன் சப்ளையர் இதை கிளிக் பண்ணுறோம்.
இப்போ இந்த கூட்டல் குறியீட்டை அழுத்துகிறோம். இங்கே ஏற்கனவே நம்ம டேன் ஃபண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா, இதை நம்ம டிக் பண்ணுறோம். கான்டாக்ட் பர்சன் நேம் இருந்ததுன்னா அடிக்கலாம், ஃபோன் நம்பர் இருந்தால் அடிக்கலாம். அடிச்சுட்டு சேவ். டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நாம் சப்ளையரை அசைன் செய்து விட்டோம். இது வரைக்கும் நாம் மெர்ச்சன்டைஸினுடைய கான்ஃபிகரேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தோம். அடுத்தது டாஸ்க்ஸ். இப்போ நீங்கள் ஒரு உறுப்பினருக்கு உரம் விற்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அது இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு இந்த டேஷ்போர்டில் நாம் மெர்ச்சன்டைஸ் இந்த ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணுறோம். இதுதான் மெர்ச்சன்டைஸ் ஸ்க்ரீன். இப்போ நாம் முதல்ல பர்ச்சேஸ் பண்ணலாம். அதற்கு இந்த பர்ச்சேஸ் அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணுறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. சப்ளையர் நம்ம செலக்ட் பண்ணணும், டேன் ஃபெட் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கூட்டல் குறியீட்டை அழுத்தி நாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஐட்டம் கேட்டகரி ஃபெர்டிலைசர்ஸ், ஐட்டம் நேம் யூரியா நீம் கோட்டட். ஏற்கனவே நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் 100 அடித்ததுனால இங்கே 100ன்னு காமிக்குது. இப்போ நாம் ஒரு 230 பேகு வாங்கலாம். ஒரு யூனிட்னுடைய ரேட்டு இது நம்ம ஜிஎஸ்டி இல்லாமல் இங்கே அடிக்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டி கேல்குலேட் செய்து கொள்ளும். இதெல்லாம் நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துட்டு பேமெண்ட் மெத்தட் கிரெடிட் செலக்ட் பண்ணுறோம். பேயபிள் அமௌண்ட் 56543 அப்படின்னு காமிக்குது. இப்போ நாம் இதை சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பேசிக் ப்ரைஸ்லேருந்து ஜிஎஸ்டி கேல்குலேட் செய்து டோட்டல் அமௌண்ட் இங்கே கொண்டு வந்து கொடுத்துரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், பேசிக் அமௌண்ட் எவ்வளோ ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாமே கேல்குலேட் செய்து விட்டு இங்கே டோட்டலாக 59370 அப்படின்னு காமிக்குது. இது கரெக்டாக இருந்தால் நாம் கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். டேட்டா சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போது நாம் பர்ச்சேஸ்க்கான என்ட்ரி செய்து விட்டோம். அடுத்தது பர்ச்சேஸ்க்கான வவுச்சர்ஸ் க்ரியேட் பண்ணணும். அதற்கு இந்த பர்ச்சேஸ் வவுச்சர் அப்படின்ற ஐக்கானை நாம் கிளிக் செய்கிறோம். குடோன் ஃபெர்டிலைசர் குடோன் செலக்ட் பண்ணுறோம். பேமெண்ட் மெத்தட் கிரெடிட்னு செலக்ட் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் டு சன்ட்ரி ஹெட் அப்படின்னு ஒன்று கிளிக் பண்ணுறோம். கொடுத்துட்டு இங்கே வியூ அப்படின்னு பட்டனை கிளிக் பண்ண உடனே நாம் இங்கே க்ரியேட் பண்ண என்ட்ரிஸ் காமிக்கும். அது நம்பர் 2 நம்ம பிஓ ஆர்டர் செலக்ட் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணலாம். உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் ஃபுல்லாக இங்கே கிளியராக டீட்டெயில்ஸாக காமிக்கும். இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இது க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே கான்ட்ரா என்ட்ரி இங்கேயே போட்டுடலாம். நாம் அதுக்கு இந்த கூட்டல் குறியீட்டை கிளிக் பண்ணுறோம். அக்கௌண்ட் நேம் இதில் நம்ம ஏற்கனவே டான்ஃபெட்டுக்கான சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதை செலக்ட் பண்ணுறோம். நரேஷனில் இன்வாய்ஸ் நம்பர் நம்ம அடிக்கலாம். அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் 59370 டைப் பண்ணிவிட்டு சேவ். டேட்டா சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நாம் பர்ச்சேஸுக்கான வவுச்சரை க்ரியேட் செய்து விட்டோம். இப்பொழுது நாம் பர்ச்சேஸ் வவுச்சரை பாஸ் பண்ணணும். எந்த ஒரு வவுச்சரையும் நாம் க்ரியேட் பண்ண உடனே அது பாஸ் பண்ணும் போது தான் டே புக்கில் என்ட்ரி வரும். அதுக்கு நாம் இங்கே FAS அதில் பாஸ் வவுச்சர் நம்ம எந்த டேட்டில் என்ட்ரி பண்ணோமோ அந்த டேட்டை நாம் கொடுக்க வேண்டும். கொடுத்துட்டு வியூ அழுத்தின உடனே இன்றைக்கி அடித்த அந்த டேட் காமிக்கும். இதில் நாம் அந்த டிரான்சாக்ஷனை செலக்ட் செய்யணும். நீ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா டெபிட் எது கிரெடிட் எது அப்படின்னு காமிக்கும். இது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போஸ்ட் அப்படின்ற பட்டனை அழுத்தும் போது இந்த டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக போஸ்ட் ஆகிவிடும். இப்போது நாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நம்ம ஏற்கனவே கான்ஃபிகரேஷனில் சேல் ரேட் இன்னும் பார்க்காம இருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம பர்ச்சேஸ் செய்ததுக்கப்புறம் சேல்ஸ் ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும். அதற்கு நாம் கான்ஃபிகரேஷன் மெர்ச்சன்டைஸ் சேல் ரேட் இதை கிளிக் செய்யணும். இப்போது இந்த ஐட்டத்துக்கான சேல்ஸ் ரேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த கூட்டல் குறியீட்டை அழுத்துகிறோம். அழுத்திட்டு இன்வாய்ஸ் டேட்டு அதை நாம் கரண்ட் டேட் டைப் பண்ணுறோம். டைப் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் இங்கே காமிக்க இல்லையா, இதை நம்ம கிளிக் செய்து விட்டு டேப் ப்ரெஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே காமிக்கும். இப்போ நம்ம சொசைட்டியுடைய மார்ஜின் இங்கே நம்ம டைப் பண்ணலாம். டைப் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக
ஜிஎஸ்டிலாம் கேல்குலேட் பண்ணிவிட்டு ஃபைனல் ரேட்டை இங்கே காமிச்சிரும். இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நாம் சேவ் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணுறோம். டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், ஏற்கனவே ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே அடிச்சிருக்கிறோம், அப்புறம் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதனோட ரேட்டிங்கை காமிக்குது. இப்போ நாம் சேல்ஸ் ரேட் ஃபிக்ஸ் செய்து விட்டோம். இப்பொழுது நாம் ஒரு உறுப்பினருக்கு ஃபெர்டிலைசரை சேல்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு இந்த மெர்ச்சன்டைஸ் மெனுவில் சேல்ஸ் என்ற ஐக்கானை கிளிக் பண்ணுறோம். இதில் அட்மிஷன் நம்பர், அந்த உறுப்பினருடைய எண்ணை செலக்ட் பண்ணிடுறோம். கேட்டகரி ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றோம். இப்போது நம்ம ஏற்கனவே இந்த பயிர்க்கடன் வீடியோவில் பார்த்தோம், கேஷ் அண்ட் கைன் போர்ஷனாக இருக்கும்போது அதில் கேஷ் மட்டும் டிஸ்போஸ் பண்ணோம், கைன் போர்ஷன் நம்ம மெர்ச்சன்டைஸ் பண்ணும்போது பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த உறுப்பினருக்கு கைன் போர்ஷனை எப்படி கொடுக்குறது அப்படின்றது இப்போ இந்த சமயத்தில் பார்க்கலாம். அந்த உறுப்பினருக்கு நம்ம ஏற்கனவே பயிர்க்கடன் சேங்ஷன் பண்ணிட்டோம். இப்போ அவருக்கு நாம் உரம் கொடுக்க போகிறோம். அதற்கு இந்த கூட்டல் குறியீட்டை அழுத்துகிறோம். ஐட்டம் நேம் யூரியா செலக்ட் பண்ணுறோம். 320 இருக்குது. சேல்ஸ் குவான்டிட்டி நாம் 15 அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு பேமெண்ட் மெத்தட் கிரெடிட், ஏன்னா ஏற்கனவே நம்ம பயிர் கடன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கடன் கிரெடிட் செலக்ட் பண்ணுறோம். எங்கள் அக்கௌண்ட் டைப்பில் நாம் லோன்ஸுன்னு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண உடனே இங்கே கீழே இருக்கக்கூடிய லோன்ஸுன்ற காலத்தில் அவர் என்ன லோனு வாங்கி இப்போ என்ன கொடுக்க வேண்டி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் காமிக்குது பாருங்கள். கேசிசி லோன் எலிஜிபிலிட்டி அமௌண்ட் இவ்வளோ இருக்குது அவருக்கு அப்படின்னு காமிக்குது. இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு வெரிஃபை பண்ணிவிட்டு நாம் இப்போ கன்ஃபார்ம் பட்டனை அழுத்தணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். மொத்தம் எவ்வளோ அமௌண்ட்டு, பேசிக் அமௌண்ட் என்ன, டேக்ஸ் சேர்த்து மொத்தம் எவ்வளோ அமௌண்ட்டு, 3998 ரூபாய் அப்படின்னு காமிக்குது. இது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நாம் இப்போது சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். டேட்டா சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. உடனே அவருக்கான வவுச்சர் இங்கே ஜென்ரேட் ஆகிடும். இது கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சேல்ஸ் வவுச்சர். இங்கே இதே நம்ம அப்படியே கிளிக் பண்ணிக்கலாம். ஆக்டிவிட்டி டைப் சேல்ஸ் அப்படியே இருக்கட்டும். குடோன் ஃபெர்டிலைசர் குடோன். பேமெண்ட் மெத்தட் நம்ம கிரெடிட்னு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறோம். உடனே நியூ பேட்ச் ஒன்று ஜென்ரேட் பண்ணிடுறோம். செய்துட்டு இங்கே வியூ, இப்போ நம்ம இவருக்கு க்ரியேட் பண்ண இல்லைங்களா, அது இங்கே காமிக்குது பாருங்கள். சேல்ஸ் டீட்டெயில்ஸ், இந்த அமௌண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த ஐ சிம்பிளை கிளிக் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கரெக்டாக இருக்க பட்சத்தில் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட்டில் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ். டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நாம் இந்த சேல்ஸுக்கான வவுச்சரையும் ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எந்த வவுச்சர் ஜென்ரேட் பண்ணாலும் அதை நம்ம பாஸ் பண்ணணும். இப்போ இந்த சேல்ஸ் வவுச்சரையும் நாம் பாஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதற்கு நாம் FAS பாஸ் வவுச்சர், இங்கே நம்ம எந்த டேட்டு அந்த டேட்டை டைப் பண்ணணும். பண்ணிவிட்டு வியூ அப்படின்றத கிளிக் பண்ணால் இன்றைக்கி எந்த வவுச்சர் காமிக்கும். அந்த வவுச்சர் நம்ம இங்கே டிக் பண்ண உடனே அதனுடைய டெபிட் அண்ட் கிரெடிட் டீட்டெயில்ஸ் காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபிட்டில் பார்க்கலாம் பாருங்கள், இந்த கேசிசி லோன்ஸ் போட்டு அந்த உறுப்பினருடைய பெயர் மற்றும் அவருடைய கடன் எண் காமிக்குது. அந்த அக்கௌண்ட் டெபிட்டு, அப்புறம் யூரியா சேல்ஸு கிரெடிட். இதை நீங்கள் பயிர்க்கடன் வீடியோவை பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அதனுடைய லிங்க் கரெக்டாக புரியும். இப்போ அந்த கேசிசி லோனுடைய கைன் போர்ஷன் அங்கே டெபிட் ஆகிவிட்டது. இங்கே சேல்ஸு ஃபெர்டிலைசரும் இங்கே டேலி ஆகிடுச்சு. இப்போ நாம் இங்கே போய் போஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டா இது எல்லாமே அந்தந்த இடத்துல போஸ்ட் ஆகிவிடும். இப்போ நாம் ஒரு உறுப்பினருக்கு ஃபெர்டிலைசர்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டோம். அதுவும் குறிப்பாக பயிர்க்கடனுடைய கைன் போர்ஷன் வாயிலாக நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப முக்கியம். இன்னும் சில இடங்களில் அன்றைய தேதியில் உரம் கொடுக்க முடியல அப்படின்னா இந்த கைன் போர்ஷனை இன்னும் சில இடங்களில் என்ன பண்ணுறாங்க, ஒரு டிரான்சிட் அக்கௌண்ட் ஆர் சன்ட்ரி அக்கௌண்ட்டில் இதை பார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க. என்றைக்கு உரம் வருதோ அன்றைக்கி டேட்டில் அந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி இந்த உரத்தை சேல்ஸ் பண்ணுறாங்க.
உங்கள் சங்கத்தில் என்ன வழிமுறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை எப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நாம் மெர்ச்சன்டைஸ் மாடலினுடைய கான்ஃபிகரேஷன் மற்றும் டாஸ்க்ஸ் பார்த்தோம். அதனுடைய இறுதி கட்டமாக ரிப்போர்ட்ஸ். அதற்கு மெர்ச்சன்டைஸ் மாடலினுடைய வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அப்படின்றத நம்ம கிளிக் செய்கிறோம். இதில் CAS ரிப்போர்ட்ஸ் 2, அதர் ரிப்போர்ட்ஸ் ஒரு 16 இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஸ்டாக் ரிஜிஸ்டர் மட்டும் பார்க்கலாம். இப்போ கரண்ட் டேட்டில் அந்த சொசைட்டியில் ஃபெர்டிலைசர் ஸ்டாக் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நம்ம இங்கே ஸ்டாக் ரிஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் செய்கிறோம். இல்லை குடோன் வாரியாக நம்ம எடுக்கலாம். நம்ம குடோனில் எடுக்கலாம். ஃபெர்டிலைசர் குடோன், டேட்டு கொடுத்துட்டு வியூ. ஸோ கரண்ட் ஸ்டாக் பார்த்திங்கன்னா யூரியா நீம் நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் 100 பேக்ஸ் கொடுத்தோம், அதனுடைய வேல்யூ இருக்குது. பர்ச்சேசஸ் இருக்குது, அதனுடைய வேல்யூ, மற்றும் சேல்ஸ் மற்றும் க்ளோசிங் ஸ்டாக். இது எல்லாமே இங்கே டீட்டெயிலாக காமிக்கப்படுகிறது. ஸோ இப்பொழுது இது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக காமிக்கப்படுகிறது. இந்த மாதிரி நமக்கு எந்த ரிப்போர்ட்ஸ் வேணுமோ அந்த ரிப்போர்ட்ஸுக்கு தேவையான உள்ளீடுகளை கொடுத்து எல்லா விதமான ரிப்போர்ட்ஸையும் நாம் பார்த்து கொள்ளலாம். இது வரைக்கும் நாம் ERP மென்பொருளுடைய மெர்ச்சன்டைஸ் மாடலில் கான்ஃபிகரேஷன் பகுதியில் குடோன், பேராமீட்டர், யூனிட், ஐட்டம் மாஸ்டர், அசைன் ஐட்டம், ஓப்பனிங் ஸ்டாக், சேல் ரேட், சப்ளையர் மற்றும் அசைன் சப்ளையர் என்ற விவரங்களை பார்த்தோம். டாஸ்க்ஸ் பகுதியில் பர்ச்சேஸ் வவுச்சர், சேல்ஸ் வவுச்சர், இந்த வவுச்சர் எல்லாம் எப்படி FASல பாஸ் செய்வது அப்படின்றது நம்ம விரிவாக பார்த்தோம். இறுதியாக அதர் ரிப்போர்ட்ஸ் மற்றும் CAS ரிப்போர்ட்ஸ் ஆகியவற்றை நாம் பார்த்தோம். அதுலேயும் டாஸ்க்ஸ் பகுதியில் குறிப்பாக ஏற்கனவே சேங்ஷன் செய்யப்பட்ட பயிர்க்கடனுக்கான கைன் போர்ஷனை எப்படி நாம் இந்த சேல்ஸ் மாடல் வழியாக சேல்ஸ் செய்வது அப்படின்றது நாம் விரிவாக பார்த்தோம். இந்த வீடியோக்களை நீங்கள் திரும்ப பார்க்கும்போது இந்த சாஃப்ட்வேருடைய ப்ராசஸ் ஃப்ளோ, அதாவது எப்படி இது வேலை செய்கிறது என்பது உங்கள் மனதில் ரொம்ப ஆழமாக பதியும். அதன் அடிப்படையில் இந்த மென்பொருள் நீங்கள் உபயோகப்படுத்தும் போது ரொம்ப எளிமையாக உங்களுடைய சங்க பணிகளை நீங்கள் ஆற்றலாம். கூடிய விரைவில் இந்த மென்பொருளுடைய எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் மாறலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி.